சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. எஸ், செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் அதுதாங்க பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நல்லா இப்படி கையை அழுத்திட்டு தலை தட்டின மாதிரி பச்சரிசி, எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு இது பச்சரிசி நல்லா அரிசியெல்லாம் தலை தட்டி இப்படி கரெக்டாக அளந்துக்கோங்க. இந்த அரிசியில் நல்லா ஒரு கை அளவு உளுந்து எடுத்து அப்படியே கோபுரமாக இது மேலேயே அப்படியே அளந்து அரிசியும் உளுந்துமா சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா சூடு ஏறி போச்சுன்னா வெள்ளை பணியாரம் சரியாக வராது உங்களுக்கு. அதனால் கிரைண்டர்லேயே அரைங்க. அரைக்கும்பொழுது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, குறன்னும் அரைக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, தண்ணியும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பார்த்து இந்த தோசை மாவு பதத்தில் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது நல்லா ஊறட்டும். நான் அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு காட்டிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த வெள்ளை பணியாரத்தையும் நான் ஊற்றி காட்டுறேங்க நான். ஓகே, இப்போ நான் இந்த உளுந்து அளக்கிறதையும் உங்களுக்கு அடுத்தது நான் வீடியோ காட்டுறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி கையால் ஒரு இது கூராக உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கோபுரமாக அளங்க. அவ்வளோதான். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி குவிச்சு அளந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே சேர்த்து நம்ம ஊற வச்சிடணும். ஓகே, நல்லா ஒரு 2 hours ஊறட்டும். முதல்ல நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 தடவை தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வைங்க. குக்கிங் வாட்டரே ஊற்றி ஊற வைங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெள்ளை பணியாரத்துக்கு மாவு அரைச்சிட்டேன். ரொம்பவும் கெட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை, தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டேன். இப்போ இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம இந்த குழிப்பணியாரெல்லாம் ஊற்றுவோம்ல, சேம் அதே கன்சிஸ்டன்சி தான். அந்த அளவுக்கு மாவு பக்குவத்தை நீங்கள் இந்த பாருங்கள், இந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரியே இந்த ஒரு குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் என்ன நீங்கள் சேர்க்க வேண்டியது, வெறும் பாலும் தண்ணியும் தான் நீங்கள் சேர்க்கணும். நான் பாலையும் தண்ணியும் சேர்த்துட்டு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு குழிப்பணியாரம் ஊற்றி காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த வெள்ளை குழிப்பணியாரம் தான். இதுக்கு இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இட்லிக்கு வெங்காய கார சட்னி அரைச்சிருந்தேன், அதுதாங்க சைட் டிஷ்ஷு. ஓகே, அதோட அளவையும் நான் கொடுத்துட்றேன், வெங்காய கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. நீங்கள் அதே மாதிரியே வதக்கி அரைச்சி இந்த வெள்ளை குழிப்பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிடணும். ஓகே, இப்போ பாருங்கங்க, மாவை கரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் ஊற்றும்போது நல்ல மாவு ஒரே சீராக கண்டினியூஸாக மாவு வேணுங்க. இதுதான் பக்குவம். ஓகே, எல்லாம் இதில் சேர்த்துட்டேன். உப்பு, சர்க்கரை, இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி, இந்த கரண்டியாலே ஒரு கரண்டி பால் எல்லாம் சேர்த்துட்டாங்க. இதில் இன்னொரு டிப்ஸுங்க, நம்ம என்ன தான் கிரைண்டரில் அரைச்சா கூட அந்த மிஷினோட சூடு கொஞ்சம் இருக்குங்க.
மிக்சியில் ரொம்ப தெரியும், கிரைண்டரில் அந்த அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு தட்டில் சும்மா பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாவை சும்மா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு எண்ணெய் பையில் பால், சர்க்கரை, உப்பு, தண்ணி எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுப்போம். அதே சமயத்தில் இந்த கிரைண்டரோட சூடும் இந்த மாவில் ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஊற்ற வேண்டியதாங்க. நான் ஊற்றும்போது காட்டிட்டு ஊற்றுறேன் நான். ஓகே, இப்போ இந்த மாவோட பக்குவத்தை பாருங்கங்க. இங்கே பாருங்கள், இப்படி தூக்கி நம்ம மாவை ஆற்றினோம்னா அப்படியே சர 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 சரன்னு விழுது பாருங்கள். இதாங்க மாவோட பக்குவம். அப்புறம் இந்த கிரைண்டர் கழுவின தண்ணியே வச்சுருக்கேங்க. சப்போஸ் அப்பப்போ மாவு ஏதாவது இறுகி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கலந்து ஒரு தடவையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மாவை கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க. இதை பாருங்கள், பாருங்க அப்படியே தானாக டபக்குன்னு அப்படியே மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணெயை மொண்டு ஊற்றினோன்னா நல்ல பூரி மாரி அப்படியே உப்பிக்கிட்டு சூப்பராக வருங்க. நல்லா பாருங்க, அப்படியே திருப்பி போட வேண்டியதான். இங்கே பாருங்கள் எப்படி உப்பிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி 1-2 வால்லாம் விழதாங்க செய்யும். அது ஒன்றும் பெரிய தப்பும் இல்லை, அது ஒரு பெரிய இதுவும் இல்லை. அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்பப்போ ஜாரணியில் எடுத்து போட்டுருங்க. அண்ட் மோர் ஓவர் தீயை வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக வச்சுக்கிட்டு தாங்க சுடணும். ஏன்னா ரொம்ப தீ ஜாஸ்தி வச்சிங்கன்னா மேலெல்லாம் ஒரு மாதிரி வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது, மாவாகவே இருக்கும். அதுக்காக தீயை ரொம்பவும் குறைச்சிட்டிங்கனாலும் அதுவும் வேகாது உங்களுக்கு. இந்தமாரி வெள்ளையாகவே சுட்டு எடுக்கணுங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல். ஓகே, பாருங்க எப்படி ஊப்பிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடுத்தது ஊற்றுறதுக்கு முன்னையே இதே மாதிரி நல்லா மாவை கிண்டி விட்டுட்டு இதை பாருங்க. இந்த மாதிரி தாங்க ஒன்றையும் ஊற்றி எடுக்கணும். இதை பாருங்கள் தானாக மேலே எழும்பி வருங்க. நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி பூரிக்கு எப்படி நம்ம எண்ணெயை மொண்டு ஊற்றுவோம் அதே மாதிரியே ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு சூப்பராக நல்லா வருங்க ஜம்முன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்பம் நல்ல பழக்கப்பட்டவங்களா இருந்தால் 2-3ன்னு ஊற்றி எடுங்க. இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க, முதல்ல செய்கிறீங்க அப்படின்னா இந்தமாரி ஒன்றா பொறுமையாக சுட்டு எடுங்க, நல்லா வரும் சூப்பராக. ஓகே, இதாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை நான் செஞ்ச இதே மெத்தடில் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு அருமையாக. செட்டிநாடு பக்கம்லாம் காலையில் கல்யாணத்தில் டிஃபனுக்கு இந்த செட்டிநாடு வெள்ளைப்பணியாரம் இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸு. கண்டிப்பாக இந்த வெள்ளைப்பணியாரம் இல்லாத காலை டிஃபனே இருக்காது செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா. மெயின் கோர்ஸ் இதுதான் உங்களுக்கு. மார்னிங் டிஃபன் இட்லி, பொங்கல், பூரி, கோதுமை அல்வா, இந்த செட்டிநாடு வெள்ளைப்பணியாரம் இதுதாங்க. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஒரு பக்குவம் நீங்கள் மாறி போச்சுன்னாலும் இது சரியாக ஊற்ற வராது. அந்த அரைக்கிற பக்குவமும் இருக்குங்க கரெக்டாக. அந்த பக்குவத்துலேயும் கரெக்டாக அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உப்பி சூப்பராக வருங்க நல்லா. ஓகே, நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு சட்னியோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டு செஞ்சதுக்கு செஃப் தினா சாருக்கும் அவருடைய சேனலில் காரைக்குடி அன்னலக்ஷ்மி அவங்க லக்ஷ்மி ஆச்சியும் அவங்களுக்கும் 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி ஆச்சி அம்மா, ஷெஃப் தினா சார்
தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வழிகாட்டுதலில் தான் இதை நான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சூப்பராக வந்துடுச்சு. 2 பேருக்குமே மிக்க நன்றி நன்றி, மகிழ்ச்சி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆச்சி சொல்லி கொடுத்த இந்த பக்குவத்திலேயே அருமையாக வருங்க. அன்டவுட்டட்லி அவங்க எப்படியெல்லாம் டிப்ஸு சொல்லியிருக்காங்களோ அதேபடியே செய்யுங்க. அந்த ஷெஃப் தினா சாரோட அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த இதுபோல் ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.